ஒயர் வெட்டிட்டியா? எங்கெல்லாம் இருக்கு ஒயரு? ஒயரு இல்ல. ஆமா இதே நம்மள போட்டு விட்டு கரண்ட் அடிச்சிட போல. பாக்கல வேணும் ஃபர்ஸ்ட் வேக வெட்டிட்டு இருந்தேன். அதனால வாங்கி ஒரு வெட்டு வெட்டணும் பாரு. கரெக்ட்டா ஒயர்ல வெட்டி விட்டு. இல்ல பவர் கரண்ட்ல. பவர் கரண்ட் மண்டை கரண்ட். காலையில வச்சு விடாதல. இங்க பாரு அழிஞ்சு போய் கிடக்கல. அழிஞ்சு போய் கிடந்த ஒயர்ல வேற ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து வச்சிருந்தா நினைச்சு வா. அது எவ்வளவு கொடுத்தேப்பானே. பாரு தண்ணி விழுந்தறோம் போர் நடக்குது. ஆமா அழிஞ்சு போய் கிடக்கு. வேற தண்ணி எங்க இருந்தறோம். சரி அத கை வை பாப்போம். கை வைக்கணும். இதுல ஒயர்ல. அவ்வளவு வயர் இருக்குல. கலைய முடியல கஷ்டமா கலைய முடியல கஷ்டமா இருக்கும். சரி செத்து வித்து போதக்கா. வேற பாடல போண்டிதான். ஒயர் வருதுன்னு தெரியுது. வயக்காராலும் சொல்லியாச்சு. வயக்காரர் இருந்தா நிக்காரு பாரு. ஒரு வாரத்தோட சொல்லல அவனா. வயக்காரர் கிடையாது. அவரு நம்ம கூட கதை விட வந்தா இல்ல. கதை விட வந்தாலும் வயக்காரர்னு சொல்லிடல. நான் வயலுக்கு உட்கார்ந்தேன்னா வயக்காரர் நினைச்சவனா. அப்படியா? ஆமா செக் பண்ணதுக்காரர் நினைக்க எப்படி வெட்டுறாங்க என்ன யாரும் செக் பண்ண வந்திருப்பாரு. ஓ வயக்காரர் ஸ்பை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிதான் உங்களுக்கு. சரி வந்திருக்காரர் சொல்ல வேண்டியதானே தம்பி ஓடி போகுதுன்னு. கேட்ட நான் என்னதப்ப கண்டாடிங்காரு. ஆனா அங்க ஒருத்த வெட்டிட்டடா இப்ப எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இப்ப டெட் பாடி ஆகுது. அது ஆல்ரெடி ஒயர் மாதிரி தான் இருக்கு. யாருக்கே ஒயர் மாதிரி இருக்க அவனும். குடிச்சிக்கிற தூக்கிட்டு வரணும். ஈஸியா இருக்கும். தூக்கி வெயிட்ல இருக்கும்டா. 1 கிலோ இருப்பான். 40 கிலோ இருப்பான் மத்த. கரண்ட் அடிச்சல ரத்தம் குறைஞ்சிரும் பாரு. ஆமா அதுல வெயிட் இருக்கும்டா. டீசல் காத்தா போயிருவான். அவன் கயிறச்சி இங்க பைக்ல குடிச்சிட்டு போயிடலாம் கரகரன்னு போட்டு. சரி வேணே வேலையை பாருங்க. சரி பாப்பா.